அது பொள்ளாச்சி கதை இந்த மாதிரி இதாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆக்ஷன் நல்லா பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு கொலை இதாக மறுபடியும் 3 பார்ட் 2வது பார்ட்ல முடிப்பாங்க பேருந்து. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. பார்க்குறவங்ககிட்டலாம் வந்து பெண்கள் வந்து எப்படி பழகணும், இப்படிலாம் பழகக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் இதில் எடுத்துன்னு வந்துருக்காங்க. அது வந்து நல்லா இருக்கு. பெண்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த படம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஊக்கம் கொடுத்து அடுத்த ஸ்பாட்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹீரோயின் வந்து சுமார் தான், ஆனால் வந்து ஒரு தங்கைக்காக வந்து பழி வாங்கிறதுக்காக நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. அது ஒரு உண்மைக்கு புறமானமாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு எப்படி அந்த கதையை எடுத்துன்னு போனோம், எப்படியெல்லாம் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஆமாம், அப்படின்னா யாரையும் நம்ம ஜென்ஸுங்களை வந்து யார்கிட்ட எப்படி பழகணும், பெண்கள் எப்படி பழகி அவங்களுடைய பாதுகாப்போடு இருக்கணும், கண்ணியத்தோடு வாழணும் இந்த மக்கள் கூட கலந்து அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பொள்ளாச்சியினுடைய சம்பவத்தை தான் இது படமாக எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு சார். அந்த ஸ்டோரியை கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு இது பெண்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காங்க இருக்கு. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இதுவாக பண்ணலாம். என்ன மாதிரி விஷயம் வந்து இப்ப இருக்க சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த ஒரு கேர்ள்ஸ் ஓரியன்டட் படம் தான். ஆக்சுவலி இந்த படத்துல நான் ஒரு லாயர் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வெரி ஹாப்பி, அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு கேர்ள் ஓரியன்டட் படத்துக்கும் அவங்களுக்கும் மேட்ச் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ வாண்ட் எவ்ரிபடி வாண்ட் டு கோ வாட்ச். எல்லாம் போய் பாருங்க, பார்த்துட்டு நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச். ஆமா, ஆக்சுவலி இது ஒரு கேர்ள்ஸ்க்கான கேரக்டர். யாரையும் நம்பி யாரையும் மோச போகாதீங்க. அந்த பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்பாதீங்க. நம்பிட்டு யாரு கூடயும் போகாதீங்க. நம்பர் ஷேர் பண்ணாதீங்க. எது தப்பா நடந்தாலும் ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. தேவையில்லாம நம்ம போய் மாட்டி லாஸ்ட்ல நம்ம சூசைட் பண்ணிக்கணும், இல்லை அவங்க கையில மட்டும் நம்ம சாகணும். அதுக்கு பதில் we have to fight back. ஒத்துக்கலாம் ஆகணும். ரொம்ப பேர் இந்த மாதிரி பண்ணாம இருக்காங்க. அதுதான் தப்பு நடந்தா அங்கேயே கேட்டுருணும். அதான், அவ்வளவுதான். தேங்க்யூ சார். இந்த படம் வந்து இந்த காலத்துக்கு வந்து ஏற்ற படம். ஏன்னா இது வரைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு படம் வந்து வர்ற ரொம்ப ரேரான ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அருமையான மெசேஜை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து இது வந்து ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குது. பெண் குழந்தைகள் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி வந்து வெளியில் வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பெண் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டா உடனே சூசைட்டை நோக்கி போயிடுறாங்க. அதுலேருந்து அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சார். நன்றி, வணக்கம். அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க சார். இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டான இது இல்லைன்னா மாட்டிக்கிறாங்க. பெண்கள் எப்படி இதுல இருந்து வெளியே வரணுங்கிறத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இல்ல, அது கொஞ்சம் மாற வேண்டிய விஷயம் தான். இப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியா எல்லாரையும் நம்பிடுறாங்க. அது இல்லாம இருக்கணுங்கிறது இந்த படத்து மூலியமா சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாக்குற மூவி தான். மெயின் பெண்கள் வந்து பாக்குற விஷயம் அண்ட் இதுல தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறையவே இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. யாஷிகா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பரான நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங் இஸ் வெரி வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ஆக்டிங் அண்ட் டைரக்டர் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நான் வந்து பார்க்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாம். அதுல என்ன இருக்கு? புரியல. ரிப்போர்ட்டர்னால என்ன பிரச்சனை வருது? ஆக்சுவலா அந்த சீன்லயா என்னன்னா இந்த மாதிரி வேஷமா அது என்ன சொல்றது ரிப்போர்ட்டர் வந்து ஆக்சுவலி நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. ஆக்சுவலி சீன்ல வந்து ரிப்போர்ட்டர் பத்தி என்ன சொல்றீங்கன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி இருக்காங்கல்ல. இப்ப ஆக்சுவலி வந்து இது சீன்ஸ் வந்து பொள்ளாச்சியில நடந்த ஒரு விஷயம் தான் இதுல எடுத்திருக்காங்க பெண்கள் பத்தி. நல்லா கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. இந்த மூவியை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். கொடுக்கவே கூடாது. நம்பர்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலே ஷேர் பண்ணக்கூடாது. ஆமா, சோசியல் மீடியா வந்து நல்லதே சொல்லித்தரோம், கெட்டதையுமே சொல்லித்தரோம். அதுல நம்ம எப்படி போறோம்
நம்ம எது எப்படி யூஸ் பண்றோம் அதை அப்படின்னு பொறுத்து தான் இருக்கு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா மொபைல்ல தான் அடிக்டடா இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 hours ஃபோன் யூஸ் பண்றதே டேஞ்சர் தான் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு. ஆமா எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அந்த அதெல்லாம் கொடுக்கலாம். எல்லாருமே நம்ம ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாதுல. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம இருக்கிறத பொறுத்து தான். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா, அவங்களுக்காக மட்டும் பழிவாங்களா? எல்லா கேர்ள்ஸ்க்காகவும் தான் நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆமா, அவங்க ஃபர்ஸ்ட் சிஸ்டருக்காக தான் நிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்காகவும் நிப்பாங்க. ரொம்ப நேரம்